ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள், ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பாதி கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு பன்னீர், அதையும் துருவி வச்சுக்கோங்க. 2 க்ரீன் சில்லி, கேப்சிகம் ஒரு பாதியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டொமேட்டோவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பிரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போது கடுகு அண்டு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பீன்ஸ், கேரட், கேப்சிகம், க்ரீன் சில்லி இதெல்லாமே போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா பன்னீர் அண்ட் கேபேஜ் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு எல்லாமே 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரகம் தூள் அண்ட் மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிரெட் மசாலா ரெடி.